வணக்கம் மாணவர்களே. 10ஆம் வகுப்பு கணிதம் 8வது பாடம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, புள்ளியியலும் நிகழ்த்தவும், பயிற்சி 8.1. கீழ்காணும் தரவுகளுக்கு வீச்சு மற்றும் வீச்சு கெழுவை காண்க. 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இதில் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் சப்டிவிஷன் டெசிமல் நம்பர்ஸில், அதாவது தசம எண்களில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம தீர்வு எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். இப்போ நமக்கு வீச்சுக்கு ஃபார்முலா தெரியும். L மைனஸ் எஸ். இங்கே எல் அப்படிங்கிறது லார்ஜஸ்ட் நம்பர். இதில் லார்ஜஸ்ட் நம்பர் எதுன்னு பார்க்கும்பொழுது 125 மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே எவ்வளோ வருது? 63. இப்போ 125ல் 63 கழிக்கும் பொழுது நமக்கு எவ்வளோ வருது? 5ல் 3 போச்சுன்னா 2, 12ல் 6 போச்சுன்னா 6. அப்போ இதுதான் நமக்கு வீச்சு. அடுத்தது வீச்சு கெழு. வீச்சு கெழுக்கு இதே கிட்டத்தட்ட இதே ஃபார்முலா தான். எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் ப்ளஸ் எஸ். அப்போ எல்லுங்கிறது நமக்கு தெரியும். எவ்வளவு? 125 மைனஸ் 63 டிவைடட் பை 125 ப்ளஸ் 63. அப்போ இங்கே 2 இருக்குது, தொகுதி இருக்குது, பகுதி இருக்குது. தொகுதி ஆல்ரெடி நமக்கு அழிச்சு வச்சுருக்கோம். 62, பகுதி வந்து 188. 62ல் 3 முறை, 1 முறை. கீழே 18ல் வந்து 94 முறை, 9 முறை. இது ஒரு 4 முறை. இதுக்கு மேலே நம்ம இதை சுருக்க முடியாது. ஏன்னா 31ங்கிறது ஒரு பகா எண். அப்போது அதை சுருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா வகுத்து தான் பார்க்கணும். அப்போ இதை 2 இலக்கத்துக்கு சுருக்கும் பொழுது 0.33 எழுதிடலாம். அதுதான் வீச்சை கெழு. இப்போ செகண்ட் கொஸ்டின். அதே வீச்சு. வீச்சு வந்து நம்ம ஃபார்முலா முதல்ல எழுதிட்டோம். அப்போ லார்ஜஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டு மட்டும் போட்டால் போதும். இந்த 2வது கணக்கில் லார்ஜஸ்ட் நம்பர்னு பார்க்கும் பொழுது 61.4. இப்போ 61.4ல் இது ஸ்மாலஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது 13.6. அப்போ 13.6 கழிக்கணும். கழிச்சா எவ்வளோ வரும்? கையில் கூட போட்டு பார்த்துக்கலாம். இப்போ 47.8. இது என்னது? வீச். அடுத்தது வீச்சு கெழு. ஃபார்முலா ஆல்ரெடி முதல்ல எழுதியிருக்கோம். அதனால் நம்ம டைரெக்டாக ஒரு முறை மேலே வந்து தொகுதியை கழிச்சுக்கலாம், பகுதியை கூட்டிக்கலாம். பகுதி ஆல்ரெடி கழிச்சு வச்சுருக்குறோம். 47.8ன்னு பகுதியை மட்டும் கூட்ட வேண்டியதான். 6 4 10, மீதி 1ன்னா 3, 4 1 5, 6 1 7. இப்போ 47.8 75ஆல் வகுக்கணும். 0.64.